இதுக்கு முன்னாடி ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், என்னப்பா ராத்திரிக்கெல்லாம் என்னால் இங்கே படுக்க முடியல, மேலதாளங்கள் கேட்குது, தாரை தம்பட்டை கேட்குது, பெரிய இதாகுதுப்பா அப்படின்னு. அவர் கொஞ்சம் வயசானவர் தான் வைத்தியர். அவர் சொல்லுவார், என்ன பெரிய இதாகுதுப்பா தாரையும் தம்பட்டையும். அது 2010 கும்பாபிஷேகம் நடக்கும். அப்போ நடந்த சம்பவம் தாரை தம்பட்டை. அவர் நைட்டில் இங்கே தங்கியிருந்தனால அவருக்கு தினந்தோறும் இந்த மாதிரி இதுவாயிடுச்சு. சித்தர்கள்லாம் நடமாடுறாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியல, என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவர் இங்கே தங்கியிருந்தார், அதனால அவர் ரூமுக்குள்ளே தங்கியிருந்தனால அவர் எட்டி பார்த்துட்டு கம்முன்னு அப்படியே படுத்துருந்துக்கிறார். இவங்க அதே மாதிரி ஆடிட்டோரியத்தில் ஐயா கிட்ட போய் படுத்தாங்க. இந்த மாதிரி இப்போ யோசனை பண்ணி பாருங்க. நான் அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், பேசுங்க, ஐயா கிட்ட பேசுங்க, யாரும் மௌனம் சாதிக்காதீங்க. நான் எப்படி பேசணும் அந்த மாதிரி ஐயா கிட்ட பேசு, கேட்பார். குரு பூஜை அன்னைக்கு கூட சொன்னேன், பேசுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பா கேட்பார். குருகராட்சம். இனி கேள்விகளை கேட்கலாம். அமாவாசை அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னு ஆமா ஐயா கோவில்ல. அதே மாதிரியா முன்னையும் சொல்லியிருக்கீங்க, நீங்க கண்கூடா நடந்ததை பார்த்துருக்கேன், ஐயாவே பார்த்திருக்கீங்க. ஐயாவே பார்த்திருக்கேன், நடந்ததே பார்த்தேன், முழுமையா பார்த்தது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட இந்த கோயில்ல நீங்க ஒருத்தர் தான் முழுமையா பார்த்திருக்கீங்க. ஆமா. அதனால நம்ம கோயில்ல என்ன அந்த அற்புதங்கள் நடக்குது அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, ஏன்னா நீங்க கண்கூட பார்த்திருக்கீங்க. ஸோ அதனால நம்மளுடைய சீடர்கள் எல்லாருக்கும் அதை நீங்க ஜீவசமாதியில இந்த மாதிரி மூச்சு கேட்கும். ஏன்னா ஐயா ஜீவசமாதி, மகா சமாதினா இறந்த பிறகு அடக்கம் பண்றது. ஜீவசமாதினா அப்படியே மூச்சை உள்ள ஒடுக்கி தவத்தில் இருந்தா இருப்பார், அதனால தான் கேட்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், என்னப்பா ராத்திரிக்கெல்லாம் என்னால் இங்கே படுக்க முடியல, மேலதாளங்கள் கேட்குது, தாரை தம்பட்டை கேட்குது, பெரிய இதாகுதுப்பா அப்படின்னு. அவர் கொஞ்சம் வயசானவர் தான் வைத்தியர். அவர் சொல்லுவார், என்ன பெரிய இதாகுதுப்பா தாரையும் தம்பட்டையும். அது 2010 கும்பாபிஷேகம் நடக்கும். அப்போ நடந்த சம்பவம் தாரை தம்பட்டை. அவர் நைட்டில் இங்கே தங்கியிருந்தனால அவருக்கு தினந்தோறும் இந்த மாதிரி இதுவாயிடுச்சு. சித்தர்கள்லாம் நடமாடுறாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியல, என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவர் இங்கே தங்கியிருந்தார், அதனால அவர் ரூமுக்குள்ளே தங்கியிருந்தனால அவர் எட்டி பார்த்துட்டு கம்முன்னு அப்படியே படுத்துருந்துக்கிறார். இவங்க அதே மாதிரி ஆடிட்டோரியத்தில் ஐயா கிட்ட போய் படுத்தாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ யோசனை பண்ணி பாருங்க. நான் அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், பேசுங்க, ஐயா கிட்ட பேசுங்க, யாரும் மௌனம் சாதிக்காதீங்க. நான் எப்படி பேசணும் அந்த மாதிரி ஐயா கிட்ட பேசு, கேட்பார். குரு பூஜை அன்னைக்கு கூட சொன்னேன், பேசுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பா கேட்பார். கேட்டுக்கொண்டு இருப்பார். நீங்க எங்க இருந்து கேட்டா பேசினாலும் கேட்பார். அவரை ஒரு மானசீகமா பிரார்த்தனை பண்ணி பேசினால் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா குருவின் சக்தி அப்படி. ஒரு அணுக்கள்லையும் இவங்க இருப்பாங்க. ஒரு அணுக்கள், கோடான கோடி அணுக்கள் இருக்குது பிரபஞ்சத்தில். அந்த கோடான கோடி அணுக்கள் சர்க்குரு இருப்பார், இருப்பார், இருப்பார். சந்தேகமே வேண்டாம். கேள்விகள் அதாங்க சத்குரு 125 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்கப்புறமும் நம்ம இது கேக்குதுன்னா அப்போ அது எவ்வளவு ஒரு மகான்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். வேற கேள்விகள்? ஐயா இப்போ நமசிவாயன்னு சொன்னீங்க, சரவண பவன்னு சொன்னீங்க. ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க, கிரக நிலைகள், அதாவது ஒரு ஜாதகப்படி, இந்த ஆஸ்ட்ராலஜி கணிப்புப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை சொன்னா அந்த கிரக நிலைகள்னால வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா? இது இந்த மாதிரி பண்ணலாம்னா எந்த நேரத்துல பண்ணலாம், எப்ப பண்ணலாம், எப்படி இதை செய்யலாம் அப்படின்றது தான். அதாவது கிரகங்களே இறைவனுக்கு கட்டுப்பட்டது.
ந ம சி வ யா 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய். அப்ப நாய்னா என்ன சொல்லு? மூலாதாரம். நமக்கு மூலாதாரம். பூமியினுடைய இதுல மண். மண். ந மா நீர். சி நெருப்பு. வா காற்று. யா ஆகாயம். அப்ப இந்த நமச்சிவாய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் நாம இப்ப சொல்றோம். ஓம் நம சிவாய. யா. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய அப்படிதான் சொல்லணும். ஓம் நம சிவாய. அதாவது மந்திரம் சொல்லும்போது விரிஞ்சி சுருங்கி நம்ம ஆற்றலை அதிகப்படுத்துது. அப்ப இந்த பூமியால நமக்கு ஆபத்து இருக்குமா? இருக்காது. நீரால ஆபத்து இருக்குமா? இருக்காது. நெருப்பால ஆபத்து இருக்குமா? காத்தால. அப்ப பஞ்சபூதத்தாலே நமக்கு ஆபத்து இருக்கு. கிரகங்கள் மனிதனை பஞ்சபூதத்தினுடைய இதுல தான் அது கொண்டு வந்துடும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீர்ல ஆக்சிடென்ட் ஆகுது, நெருப்புல ஆக்சிடென்ட் ஆகுது, காத்துல ஆக்சிடென்ட் ஆகுது, ஆகாயத்தாலையும் ஆக்சிடென்ட் ஆகுது. இடி வீந்து மனுஷன் சாவறான்ல. மழை பெய்ஞ்சு இடி வீந்து செத்து போயிடுறான். அப்ப நமச்சிவாய மந்திரம் சொன்னா பஞ்சபூதங்களும் கட்டுப்படுது. அப்ப எவ்வளவு ஒரு இது நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு சகல செல்வங்களும் வந்து சேரும். ஓம் சிவாய நம கா வரக்கூடாது. ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னால் முழு ஞானம் பெறுவாய். அது நாவல ஆரம்பிச்சது, இதில் நெருப்புல ஆரம்பிக்கும். சி சிவாய நம. நமச்சிவாய. நமச்சிவாய என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லா சிறப்புகள். சிவாய நம என்று சொன்னால் நமக்கு ஞானம் கிடைக்கும். சரவண பவ, அதுவே அப்படிதான். ச எப்படி ராகம்? ச ர வ ந ப ம வ. கரெக்டா? சரவண பவா. 7 சுரங்கள் அதுலயே வந்துருதுங்க. 7 சுரங்கள், 7 ஆதாரங்கள். 7 சுரங்கள், 7 ஆதாரங்கள். 7 சுரங்கள், 7 விதமான ஒலிகள். கருப்பு நிற ஒலி, நீல நிற ஒலி, பச்சை நிற ஒலி, சிகப்பு நிற ஒலி, தங்க நிற ஒலி, வெள்ளை நிற ஒலி, கலப்பு நிற ஒலி. அதாவது தந்தைக்கு முந்தியவன் முருகப்பெருமான். தந்தைக்கு முந்தியவன் அப்படின்னா என்ன? தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன், ஆண் பெற்ற மைந்தன். புரியுதா? சிவத்திலிருந்து தோன்றியவன், சிவமைந்தன். கேள்விகள் ஐயா? இப்போ கோயில்கள் கட்டுறாங்க, கோயில்கள்ல இந்த கோபுரம் கட்டுறாங்க. பழங்காலத்து கோயில்கள்லாம் சித்தர்களும் கட்டியிருக்காங்க அப்படின்றது வரலாறு சொல்லுங்க. அதுல சில இது இப்போ நிறைய வருது செய்யும். அந்த கோபுரம் தான் உங்களுடைய முதுகுத்தண்டு, உச்சி தான் அந்த எனர்ஜியை வாங்குது அப்படின்ற மாதிரி. அதாவது காந்த சக்தி எனர்ஜி வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க
இந்தியாவில் இருக்கிற எல்லா பல பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து போய் தரிசனம் செய்திருக்கீங்க, கைலாசம் வரைக்கும் இருக்கீங்க. இந்த கோயில்கள் கட்டினது எதற்காக, அந்த கோபுரத்துடைய சக்தி என்ன, மகிமை என்ன, உங்களுடைய அந்த உண்மையான அந்த ஒரு கருத்துக்கள்? அதாவது நம்ம உடல் அமைப்பே ஒரு கோவில் தான். நம்ம உடல் அமைப்பே ஒரு கோவில். நம்ம உயிர் கருவறையில் இருப்பது போல் இதுக்கு தான் கரு அறை. நம்ம உயிர் அங்கே இருக்குது. சில கோவிலில் 7 வகை வாசல் இருக்கும். அது ஆதாரங்கள் சம்பந்தப்பட்டது. 7 வாசல்கள் இருக்கும், ஆதாரங்கள். கலசங்கள் எதுக்கு வச்சான்னு கேட்டீங்கன்னா, மெயினாக அது வந்து இடி தாங்கி தான். அது மெயினாக இடி தாங்கி, மின்னலோ எதுவாக இருந்தாலும் அந்த கோபுரத்தை செதஞ்சு போகாமல் அது தாங்கி பிடிக்கும். அதில் இருக்கிற ஆற்றல் நமக்கு ஏதோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தான். இப்படி கோபுரத்தை நோக்கி நம்ம கும்பிடும்போது நம்ம வெட்ட வெளியை பார்த்து கும்பிடுறோம். கலசத்தை என்னத்தான் பார்த்தா கூட வெட்ட வெளியை பார்த்துருவோம். அதுக்குத்தான் இந்த கோபுரத்தினுடைய உச்சி அதிகம் பண்ணி இப்படி வச்சது. வெட்ட வெளியை கும்பிடுறதுக்கு தான் அது மறைத்து வைக்கப்பட்டது. கொடிமரத்தினுடைய அமைப்பு தான் நம்ம தண்டுவாரம். புரியுதா உங்களுக்கு? கொடிமரத்தினுடைய அமைப்பு தான் நம்ம தண்டுவாரம். கோயிலுக்கு வெளியே கொடிமரம் வச்சிருப்பான். கோயிலில் எல்லா சாமியும் கும்பிட்டாலும் வெளியில வந்து விழுந்து கும்பிடுவான் கடைசியா. அப்ப கொடிமரம் தான் நம்மளுடைய தண்டுவாரம். கோயில் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணி கருவறையில சாமி இருக்கும். அது 48 நாள் பண்ணுவோம். அப்ப நம்ம தாயின் கருவுல நம்ம ஜனனமானால் எத்தனை நாள் பொறுத்து செக் பண்றான்? 1 மாசம், 1.5 மாசம். அப்புறம் தான் அந்த கரு உறுதி பண்றான். கரெக்ட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? 5 வாரத்துக்கு அப்புறம் தான் உறுதி பண்றான். கரெக்டா? அப்ப தாயின் கருவறை எப்படியோ அது போல உலகுது. அப்ப தாயின் கருவறையில் எப்படி குழந்தை வளர்கிறதோ, கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தாயின் கருவறையில் எப்படி இருக்குதோ குழந்தை, பிறந்த குழந்தையாவே வச்சுக்கோ, பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி அந்த குழந்தையுடைய வளர்ச்சியோ அது போல கருவறையில் இருக்கின்ற அந்த மூலவர் மற்ற சாமிகள்லாம் இவன் மந்திரத்தால சொல்லி ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி உருவேற்றான். கீழே தகுடு வச்சு உருவேற்றி 48வது நாள் திரும்ப யாகம் பண்ணி சிறப்பு பூஜை பண்ணுவான். இது வந்து மனிதனால் ஸ்தாபிதம் பண்ணி உருவேற்றப்படுறது. புரியுதுங்க. புரியுதா உங்களுக்கு?